ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்குகிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள், பொது பலன் தான் இப்போ சொல்ல இருக்கும். அந்த பொது பலன் பார்க்கும் பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத் திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனை, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கன்னியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீசபங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா இந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால், அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி துளாராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன். துளாராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நடைபெற போகிற நேரத்தில் உள்ள கிரக நிலை வச்சு பார்க்கும்போது, அவங்க ராசியாதிபதி சுக்கிரன் தானே. சுக்கிரன் நல்ல வீட்டில் தான் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய புதன் சேர்ந்திருக்காங்க, அது சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ராகுவும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. அப்போ நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்ல விஷயம் பற்றி பார்ப்போம். இப்போ நல்ல விஷயம் பார்க்கும்பொழுது ராசியாதிபதியை உச்சம் பெற்று விளங்குறதுனால வருட ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிடுவீங்க. என்ன செய்யணும், என்ன போகணும், அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு, இப்போ எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டு கடையில் ஒரு பொருள் வாங்கின ஒன்று டிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப் அப்படி தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் டிக் பண்ணி முடிச்சிடுவீங்க, செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்த தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாம் வந்துடும். சுக்கிரன் நசுர குரு இல்லையா, அவருடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது இல்லாமல் நிறைய கோவிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருது, வேண்டுதல் போகிறது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க துளாராசிக்காரங்க. அதுவும் தொடர்ந்து தான் இருக்கும். நிறைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த துளாராசி பிறந்த பெண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா அவங்க கை வாங்கியிருக்கும். அவங்க முடியாத விஷயம் முடிச்சு கொடுப்பாங்க, கண்டிப்பாக நடிச்சு கொடுப்பாங்க. அதில் சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், ஒரு கை பார்த்துருவாங்க. அது வழக்கறிஞராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. நல்ல வழக்காக ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க, முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கொண்ட நேரம் தான் இப்போ வந்துடும். அது இல்லாமல் இந்த துளாராசி நேயர்கள் பார்த்திங்கனாக்கா, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில பேருக்கு உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கடி லீவில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு போஸ்ட்டுக்கு போட்டுருவாங்க. வரக்கூடிய வருமானமும் வராமல் போயிடும். அங்கே போய் வேலை செஞ்சாலும் வருமானம் வரும், அது மாதிரிலாம் வரும். எக்ஸ்ட்ரா இன்கம் போகிறது வருது, அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும். அதே மாதிரி தான் தொழிலில், வியாபாரத்தில் இருக்கும். சில நேரங்களில் அந்த தொழில் வியாபாரத்தை நடத்திட்டு வருவீங்க, சில நேரங்களில் ஓய்வு எடுத்துப்பீங்க, வேறு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 6 மாத காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல முன்னேற்றமான பலன்லாம் ஏற்பட போகுது. முதல் 6 மாதங்கள் தான் அப்படி இருக்கும். அது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான், அவர் சனி ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போது மறைமுக தொடர்புகள், கள்ளத் தொடர்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கெட்ட பழக்கம் மூலிமா, பெண்கள் மூலிமா நட்பு கிடைச்சி அது மூலிமா அவப்பெயர் ஏற்படுறது, இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், போகக்கூடாது. அது மாதிரி வாய்ப்பு வரும்போது அவாய்ட் பண்ணிடணும், ஏதோ ஒரு வகையில் நிறுத்திடணும். நான் வரல, உடம்பு சரியில்லை, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படி சொல்லி தவிர்த்துருங்க. அதுதான் விஷயம். இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா கேட்பாங்க வீட்டில், கணவன் மனைவி தான் போகிறது தான் பெஸ்ட்டு. எப்பவுமே அங்கே அதான் நடக்கும். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகிட்டால் கணவன் மனைவி சேர்ந்து போகிறது தான் விசேஷம். கணவன் மட்டும் போயிட்டு மனைவி போகலன்னா மனைவி வரலன்னு கேட்பாங்க. மனைவி மட்டும் போயிட்டு கணவன் வரலன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் கணவன்கள்லாம் சொல்லுவாங்க, மனைவி வீட்டு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலைக்கு அப்படி சொல்லி சமாளிச்சிருவாங்க. வர முடியுதான் வந்தால் கூட சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் மனைவி என்ன பண்ணுவாங்களாம், அது சொல்ல வேணாம், வெளிநாட்டு போயிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு, திடீர்னு ஒரு வேலையாக போயிட்டார், கிளம்பி வர முடியல அவரால், இப்படி தான் சொல்லுவாங்க. சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இது மனத்தோட மனம் கோணாமல் சொல்கிறதுக்கு தான் அது.
சில விஷயங்கள் நம்ம போகிறது பிடிக்காமல் இருந்திருக்கும், அது கூட இந்த மாதிரி போய் சொல்லுவாங்க. இல்லைனா பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அது மாதிரிலாம் கூட ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த சாக்கு போக்கு தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படி சொல்லிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. அதுக்கு தான் இவ்வளோ விஷயம், இந்த உதாரணங்கள். அப்போ அந்த துளாராசிக்காரங்க இந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாசம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் அப்படி கிடச்சிரும். தடைகள் தாமதம் ஏற்பட அப்படி கிடச்சிரும். பெண்களுக்கு ஏற்ற தொழில் செய்கிறவங்க, அது இல்லாமல் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவங்க எல்லாமே நல்லா வந்துடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சினிமா துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, நல்லா வந்துடுவாங்க. திருப்பி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து சேரும், அதில் முன்னேற்றம் ஆகிடுவாங்க. போன சான்ஸு மீண்டும் திரும்பி வந்துடும், ஒரு கை பார்த்துருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா அமைஞ்சிடும், அவங்க படமும் நல்லா ஓடும். அப்போ திருப்பியும் ஒரு முன்னேற்றமான பலன் தான் கிடைக்கும். ஆனால் அரசியல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட இருந்து குழி பறிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கும். கூட இருக்கவங்களும் நம்பக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம பின்னாடி இருக்கவங்களும் நம்பக்கூடாது. நம்மளுக்கு எதிராக இருக்கவங்களும் நம்பலாம் தைரியமாக. ஏன்னா அவங்க என்ன பண்ணுற எதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தான் நீங்களும் இருக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பில் முதல் 6 மாதம் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர 6 மாதங்கள் நல்லா இருந்துடும். இதில் விட்டதெல்லாம் ஃபெயில் ஆயிருந்தாலோ, குறைவான மார்க் எடுத்தாலோ, அடுத்து வர 6 மாதங்களில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருவாங்க. அந்த எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. சில பேர் வெளிநாட்டு படிப்புக்குள்ளே போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கேற்ற வேலை செஞ்சு நல்லா வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இப்போது புலப்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. ஆனால் அதிலே நேரம் செலவழிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு யாருனாலும் யாரும் தெரிஞ்சிடும், அது அவங்களுடைய செயல்பாடு மூலமாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நேரம் செலவழிக்க வேணாம். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசாதிபதி சுக்கிரன் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு அந்த மீனராசியில் இருந்து உங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாறிடுவார். அது மாற்றங்கள் ஏற்படும் போது நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். நீங்கள் தேடி போக வேணாம். இது மாதிரிலாம் நடக்கும். அது நம்ம துளாராசியில் பிறந்த விவசாய மக்கள் எல்லாமே சந்தேகப்படாமல் நம்ம போட்டது கண்டிப்பாக நடக்கும், நம்பிக்கையோடு பயிரிட்டு, நம்பிக்கையோடு விவசாயம் பார்த்து, நம்பிக்கையோடு வியாபாரம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு. ஆனால் நன்றாக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது. அப்படி தான் இந்த புத்தாண்டு பலனில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு விரக்தி மனப்பான்மை தொடர்ந்து வெளியே இருக்கும். இது பொதுவான ஒரு குணம்தான். அது கூட இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் கடந்த பிறகு சரியாயிடும். அதுக்குண்டான கிரக அமைப்புகள் வரப்போகுது. அப்போது கண்டிப்பாக அந்த விரக்தி மனப்பான்மை போய் நீங்கள் நல்லா இருந்தால் 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆகிடுவீங்க. அது நல்லாயிருக்கும். அதுதான் நடக்க போகுது. அது இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட போகிறீங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயித்து மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். இது வரைக்கும் விற்காத பொருட்கள், விற்காத வீடு, மனை, வாகனங்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இப்போது விற்ற கூட கைக்கு வராமல் இருக்கும். அந்த பணம் கைக்கு வராமல் இருக்கும். அந்த மாதிரி தடங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாயிடும். அது வந்தோடனே உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் கண்டிப்பாக. அது இல்லாமல் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகிறார். அதனால் பெரும்பாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறனால எதுவுமே மேலோட்டமாக எடுத்து நீங்கள் போகணும். ரொம்ப துவண்டு போகக்கூடாது. தைரியத்தை இழக்கக்கூடாது. அந்த தைரியலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான், சுக்கிரனுக்கு லக்ஷ்மியோட அம்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ அந்த தைரியலட்சுமி பிடிச்சிக்கணும். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம். அது இல்லாமல் அம்மன், பெருமாள் அம்மன் கோயில் போயிட்டு வரலாம். வீரமான அம்மன், உக்கிரமான அம்மன், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். அடிக்கடி போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு செய்யலாம். ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சே செய்யலாம். இது இல்லாமல் நீங்கள் செஞ்சும் மற்றவங்களையும் கேட்டு அவங்ககிட்டே வாங்கி கொடுத்து செய்ய வைக்கலாம். எல்லாமே நற்பலன் தான் கொடுக்கும். உங்களுக்கு புண்ணியம் பெருகும். அந்த வகையிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு சரிசமமாக தான் இந்த வர புத்தாண்டு பலன் இருக்க போகுது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரப்போம். கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆன்மீக ஈடுபாடில் ஈடுபடுத்தி தான தர்மம் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்போ துளாராசிக்காரர்கள் தோண்டு போகாமல் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தான் செய்ய போகுது. அப்போது கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படணும். நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நலம் பெற்று இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க. அது இப்போ விலகிடுச்சு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார். அந்த 5ஆம் இடத்துலேயே சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்களாமே இருக்காங்க. ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் நன்மை தான் செஞ்சுட்டுருக்கார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் நேசமாக இருக்கார். 11ஆம் இடத்துல கேது இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன். இப்படி தான் இந்த கிரக நிலைகள் உங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் இருக்கிறது. அப்போ என்னென்ன பலன்கள் ஏற்படும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது. இதனால் வைக்கப்பட்ட கஷ்டங்கள்லாம் விளைவிடும். வீட்டில் இருந்த பிரச்சனை, வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிருக்கும், அதெல்லாமே சரியாயிடும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளே குடி வந்துடுவீங்க. சில வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு எப்படிரா கிளம்புதுன்னு இருப்பீங்க வாடகை வீட்டில். அதுலேருந்து மீறி நல்ல வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போயிடுவீங்க. அங்கே போனோன்னே நல்லது நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரனும் புதனும் நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். நஷ்டங்கள் குறைஞ்சிரும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா மனைவி வகையில் அவங்க வழி உறவு எல்லாமே பலப்படும். அவங்க உதவி கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். இது வரைக்கும் விலகி இருந்த நட்புகள், உறவுகள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. அதனால் உங்களுக்கு தைரியம் கூடும். எல்லாமே செய்யலாம், அது பண்ணலாம், நம்மளுக்கும் எதிர்காலம் உண்டு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கும்போது உங்கள் ராஜாதிபதி செவ்வாய் தானே, அவர் 2-3 மாதங்களுக்கு நீசமாக தான் இருப்பார். அப்போது சக்தி இழந்திருக்கார். அதுக்கப்புறம் நல்லாயிடும். அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கும். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், துணிச்சல் வந்துடும், எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த 3 மாத 4 மாத காலங்கள் முருகர் வழிபட்டு வரணும். முருகர் வழிபடலாம், வேல் வழிபடலாம், கந்த சஷ்டி கவரம் படிக்கலாம், சஷ்டியில் கிருத்திகைலாம் வழிபட்டு வரலாம். முருகருடைய ஸ்லோகங்கள், அவருடைய மந்திரங்கள் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம். எதுவுமே தெரியலாம் முருகா சொல்லலாம், அவ்வளோதான். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்
கொண்டான அதிதேவதன முருகர் அருள் கிடைத்து உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றப்பேர் கொடுக்கும். அடுத்து வர காலகட்டங்கள் நல்லா வந்துடும். ஒரு 5-6 மாதங்களுக்கு அப்புறம் நல்ல நிலைமை உங்களுக்கு மாறிடும், நல்லா வந்துடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் திறமை வந்துடும். அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, போய் மாட்டிக்க மாட்டீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் மாட்டின்னு இருப்பீங்க, முழிப்பீங்க, எப்படி வரதுன்னு நினைப்பீங்க, அதெல்லாமே மாறிடும். இப்போ செயல்திறன் அதிகரிக்கும். ஒரு வேலை கொடுத்தா முடிச்சு கொடுத்துருவீங்க, அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் தொல்லை யாரவே ஒழிஞ்சிடும். நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கும், அதெல்லாமே ஒழிஞ்சிடும். போட்டி பந்தயங்களை கலந்து வெற்றி பெறுவீங்க, அதெல்லாமே நடக்கும். அரசியல்வாதி பார்த்திங்கனாக்கா யோசனை பண்ணி அதை பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இழந்த பதவி, இழந்த பொறுப்புகள், இழந்த செல்வாக்கு எல்லாமே மீட்டு எடுத்துருவீங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்துடுவீங்க, நல்லா வந்துடுவீங்க. மாணவ மாணவிகள் பார்த்திங்கனாக்கா 6 மாத காலத்துக்கு அப்புறம் நல்ல படிப்பு வசதிகள் எல்லாமே பெருகிடும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதில் கவனம் போகும் நல்லா. அது வரைக்கும் கொஞ்சம் மந்த புக்தியாகவோ விளையாட்டுத்தனமாகவோ இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சொல்லணும், அவங்களே அவங்களுடைய நிலையை நினச்சி முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குண்டான நேரமும் வந்து சேரும். அது நம்ம விருச்சிக ராசி பெண்களுக்கு பார்த்திங்கனாலே ஏதோ ஒரு சோகம் மனசில் குடிக்கொண்டிருக்கும். எதுவுமே நடக்கலையே, எதுவுமே போகலையே அப்படின்றது. அதெல்லாமே இனிமேல் சரியாயிடும். அடுத்து ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் நல்லாயிடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும், நினச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நம்ம குடும்பத்தோடு அங்கே போலியே இங்கே போலியே நினச்சிருப்பீங்க, அதெல்லாமே நடந்துடும். ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு. அது இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா கடுமையாக உழைக்க வேண்டி வரும். நேரங்காலம் பார்க்காம உழைக்கும், வேர்வை சிந்தி உழைக்கணும், இப்படிலாம் உழைக்கணும். அப்போ தான் முன்னேற்றமாகும். நீங்களும் அந்த பிளான் பண்ணி செயல் திட்டம் வகுத்து எந்த பயிரை விவசாயம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும்னு சொல்லி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் வந்துடும். நீங்களும் முன்னேற்றமாக இருந்துருவீங்க. எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு, அதுதான் சொல்லிட்டு வரேன். அது இல்லாமல் இந்த செவ்வாய், ராசியாதிபதி செவ்வாய் சந்த கடகத்தில் நீசமாக இருக்கனால அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. பெரும்பாலும் அம்மன் கோயில்களில் முருகர் வழிபடலாம், முருகர் கோயில்களில் அம்மன் வழிபடலாம். இல்லைனா 2 கோயில்களுமே போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலும் முருகர் கோயில் 2த்தும் போயிட்டு வரணும். இது மாதிரிலாம் போயிட்டுங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு அந்த பயணங்கள் இருக்கணும். உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த கவனங்கள் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்கும்போது உறவுகள் மூலிமா ஒரு மனக்கசப்பு வரும். ஒரு கொடுக்கல் வாங்கலையோ, ஒரு சொல்லி வாக்கு தவறினையோ அதில் பிரச்சனை வரும். அது வந்து நீங்கிடும். தற்காலிகமானது தான். அது ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய சொல்கிறதுனால நீங்கள் கவனமாக இருந்து அதுலேருந்து தப்பிச்சு வரணுதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். அப்படியே மாட்டிக்கிட்டால் கூட நான் சொல்கிறக்கூடிய இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தான். செவ்வாயாக இருக்கும்போது முருகப்பெருமான் தான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். 6 படை வீடு முருகரும் போயிட்டு வரலாம். அங்கே போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்குள்ள முருகர் கோயில், தனியாக முருகர் கோயிலும் இருக்கும். பல கோயிலில் சன்னதி பெற்ற முருகர் இருப்பார். எது எப்படி இருந்தாலும் அந்த 6 எண்ணிக்கையில் வர மாதிரி 6 முருகரை ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முருகரை தரிசனம் பண்ணலாம். 6 படி வீடு போய் தான் வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு அருகாமைக்குள்ளே போயிட்டு வரலாம். இதெல்லாமே சூட்சமான பரிகாரம் தான், கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்படி மாங்கனிக்காக விநாயகர் சிவனையும் சக்தியும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றாரோ, முருகர் உலக பூரா சுற்றி வந்தும் பெற முடியல அவரால். அதே மாதிரி தான் இந்த பரிகாரத்துக்கு சொல்லியிருக்கேன். அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணுன்னு அப்படிலாம் இல்லை.
எல்லா இடத்துலையுமே இறையருள் இருக்கும். எங்கும் நிறைந்துள்ளது இறைசக்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு தேவை மாத்திரை மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி கால்னா உதவி பண்ணுறது, கை காட்டி விடுறது, இது மாதிரிலாம் செய்யலாம். நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, அவங்க எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம். அது ரொம்ப பெரிய விசேஷம். உங்களால் முடிஞ்ச பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பல பேரோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க எல்லாமே. எந்த உதவியாக இருந்தாலும் எல்லாம் ஷேர் பண்ணி தான் செய்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா இப்போ நிறைய குரூப்லாம் வந்திருக்கு. வேலை செஞ்சவங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க சேர்ந்த ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இது மாதிரி அந்த குரூப்லேயே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கஷ்டமாக இருந்தால் குரூப்லேயே போடுவாங்க. போட்டு அதிலேயே நடக்குது. நானே கண்ணில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் இப்போ ஜிபேலாம் வந்துடுது, நிறைய வசதிகள் அதில் போயிடுது. இல்லை நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லுவாங்க, போட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் போய் சேர்ந்துடும். இது வந்து ஒரு பிச்சைன்னு எடுத்துக்கக்கூடாது, கௌரவ பிச்சையாக தான் கருதணும். இது வந்து மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய உதவிகள் தான். இன்றைக்கி இவர் கஷ்டப்படலாம், நாளைக்கு நீங்களே கஷ்டப்படலாம். வாழ்க்கைன்றது ஏற்றம் இருக்கும் உள்ளது தான் வாழ்க்கை. அதனால் இப்படிலாம் குரூப் மூலிமா கூட சேர்ந்து உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ அந்த வகையில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பெரும்பாலும் இனிமேல் நன்மை தான் செய்யப்போகுது. எனக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால் கஷ்டம் வந்துட்ட பிறகு நன்மை தான் நடக்கும். புயலுக்கு பின்னே தான் அமைதி. அப்படி தான் வாழ்க்கையும் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல அமைதியான வாழ்க்கை நல்லபடியாக ஏற்படும். இதுதான் உண்மை. கண்டிப்பாக தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதும் பிரதானமாக சொல்லப்படுது. அதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும், தீமை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரங்க சொல்கிறேன். தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பயிற்சியை கொஞ்சம் மந்தமாகவோ தீமை கலந்தோ தான் நடக்க போகுது. ஏனென்றால் அர்த்தாசம் சனியாக உங்களுக்கு விளங்கப் போகிறார். இது வரைக்கும் 3 இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி பகவானுடன் சுக்கிரன், ராகு, புதன்லாம் சேர்ந்துருக்காங்க. அப்போது இந்த அர்த்தாசம் சனி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய பலனும் நல்லபடியாக நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் வரும். ஆனால் ஒரு 6 மாத காலம் போகணும், அது காத்திருக்கணும். நீங்கள் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கூட ராகுவும் சேர்ந்திருக்கார். அவர் ஒரு 2 மாதங்கள் இருக்க தான் செய்வார். அது வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். வரக்கூடிய எல்லாமே தவிர்க்கப்படும். நட்பு உறவுகள்லாம் விலகி போவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேணாம், திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க. இது இல்லாமல் அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உரிய புதன் இருக்கார். அது இல்லாமல் 7க்குரியவர், 7க்கும் 10க்குரியவர் புதன். அவருடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கணவன் மனைவி மூலிமா உறவுகள் கிடைக்கும், நட்பு பாராட்டி வருவாங்க, இணக்கமாக இருப்பாங்க, கூட்டாளிகளால் நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்களால் சம்பாதிக்க முடியலாம் கூட அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இதுதான் காலம். நம்மளால் முடியலாம், டக்குன்னு இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதனும் அந்த யோகத்தை கொடுக்கறதுனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பெரும்பாலும் வெளியூரில் உத்தியோகம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வெளியூரில் உத்தியோகம் அமையும், அல்லது தொழில் வியாபாரம் அமையலாம், இடம் மாற்றம் உண்டாகும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தந்தையார் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள், ப்ராப்ளம் வந்து போகும். உறவுகள் மூலிமா பெண் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை வந்து போகும். இது மாதிரிலாம் நடக்கும். கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். இது மாதிரிலாம் பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நடந்துக்கணும். அது மாதிரி ஒரே குறிக்கோளாக இருக்கக்கூடிய தான் தனுசு ராசிக்காரங்க. அதில் எந்த மாற்றமும் நீங்கள் இருக்கக்கூடாது, அதே மாற்றத்தோடு இருக்கணும். நம்ம செய்கிற செயலே முக்கியம்னு சொல்லிட்டு நடந்துட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க.
இது இல்லாமல் குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் அமைய போகுது. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பேர் கெட்டு போகிறது, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் கெட்டது தான் செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். முதல்ல 6 மாத காலங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாத காலங்கள் பிரச்சனைகள் தான் சந்திக்க நேரிடும். அது முன்னெச்சரிக்கையாக சொல்கிற போது தான் நீங்கள் அதை பயன்படுத்தி காப்பாற்றிப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, உஷாராக இருப்பீங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. அது இல்லாமல் ஒரு ராசியாதிபதி குருவாக இருக்கிறனால குரு வழிபாடு உங்களுக்கு வந்து தான் இருக்கும். வியாழக்கிழமை நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இல்லைனா ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவர் வியாழக்கிழமை தோறும் விரதம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணலாம். ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், பிரச்சனைகளை தீர்க்கும். அப்போ நீங்கள் அடிக்கடி ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வரலாம். அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். பௌர்ணமியில், வியாழக்கிழமை, அமாவாசை இது மாதிரி தினங்கள்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வணங்கி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். எதுனே வெளியே வந்துடுவீங்க, மாட்டிக்க மாட்டீங்க. தொடர்ந்து அந்த வழிபாடு இருந்து வந்தால் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு குறை மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தியான மார்க்கமாக போகலாம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், உதவி பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது மட்டும்தான் தான தர்மம் இல்லை, நம்ம சரீர உதவி கூட பண்ணலாம். அதுவும் ஒரு தானத்தில் தான் சேர்ந்தது. அது ஒரு தான தர்மமாக தான், அது ஒரு பரிகாரமாக தான் சொல்லணும். ஒருத்தங்களால் நடக்க முடியல, அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டின்னு போகலாம். வண்டியில் போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவங்கள வண்டியில் கூட்டின்னு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கூட வந்து ஆறுதல் சொல்லலாம். அவங்கள கூட்டின்னு போய் அந்த அரசாங்க சலுகை எதை கிடைக்காத அதை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ நீங்கள் அது மாதிரி கூட்டின்னு போய் செஞ்சாலே அந்த பாதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் வருது, தெய்வ பிரார்த்தனை சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேண்டுதல் பிரார்த்தனை, கொஞ்சம் தீத்தட்டி எழுந்துறாங்க, நெருப்பில் இறங்கி நடந்து போகிறாங்க, இது மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி நடந்தால் கோயிலில் அதை கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக வேண்டிக்கிட்டு, பெரும்பாலும் அம்மனுக்கு தான் அந்த பிரார்த்தனை செய்யப்படும். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம் கூட ஹோம பூஜை வீட்டில் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஹோமம் நடக்கிற கோவிலில் கலந்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அக்னி சம்மந்தப்பட்ட விசேஷமாக இருக்கணும். அதில் போய் நீங்கள் கலந்துட்டு வந்தால் உங்களுடைய பாவங்கள் எரிக்கப்படும், புண்ணியங்கள் வளர்க்கப்படும். கண்டிப்பாக நல்லா நடக்கும். எப்போயுமே இறை சிந்தனையோடு இருக்கணும். நீங்கள் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா அப்படி தானே. அப்போ நீங்கள் இடமாற்றம் ஏற்படணும், அதில் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. ஒரு வீடு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வேறு வீடு மாறிடணும். வேறு வீடு மாறிட்டாலே அந்த வைப்ரேஷன் மாறிடும். இதனால் இப்போ அந்த வீட்டில் ஏற்கனவே பழைய வீட்டில் இருந்த தீய சக்தி இருந்திருக்கும், அது இப்போ புது வீட்டு போகும்போது வராது. ஏன்னா புது வீட்டு போகும்போது நீங்கள் சுத்தமான வீடாக தான் இருக்கும். அது ஏற்கனவே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பண்ணிவிடுவீங்க. அங்கே பூஜை போட்டு தான் போவீங்க. இப்போலாம் வாடகை வீட்டு போனாலும் கூட பூஜை போட்டு தான் போகிறாங்க எல்லாருமே. அது நல்லதும் கூட. அப்போது அந்த தீய சக்தி தொடர்ந்து வராது. அப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்க தானே செய்யும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உறவுகள் நட்புகளுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் இருக்கும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடன் பணிபுரிவங்களாக இருந்தாலும் சரி, பால்ய சிநேகித நட்பாக இருந்தாலும் சரி, வீட்டு பழக்கத்தில் உள்ள நட்பாக இருந்தாலும் சரி, முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவங்கள வீட்டு விஷயம் நீங்கள் போய்ட்டு வரணும், உங்கள் வீட்டு விஷயம் அவங்களை கூப்பிடணும், அடிக்கடி அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். டச் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுதான். அது பண்ணாலே போதும் உங்களுக்கு. இதெல்லாம் புரியாதனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களை போன்றவர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கள் சொல்லிட்டு வருது. அப்போ அதை நீங்கள் அதை கடைப்பிடிச்சி வரணும். எல்லோரையும் டச் வச்சுக்கணும். விட்டு போன உறவாக இருந்தால் கூட டச் வச்சுக்கணும். போயிட்டு நீங்களே பேசலாம், ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, என்ன உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளே என்ன, என் மேலே என்ன கோபம், பேசிக்கலாம் வாங்க, இப்படி தான் சொல்லலாம். இல்லைன்னா ஃபோன்லேயே பேசி தீர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் முகத்தை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் பிரிஞ்சவங்களாம், திருப்பி சேரணும்னா. அதுக்கு தான் இப்போ ஃபோன் வசதி வந்துடுச்செல்லாம். அப்படி பண்ணிக்கலாம்.
அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே அடுத்து வர சந்திப்பு சுமூகமான உறவாக ஏற்படும், நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரம்னு பார்க்கும்போது நிறைய முருகர் கோயில், அதுவும் குருவாக விளங்கக்கூடிய முருகர், சுவாமிமலை முருகர் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். அதெல்லாமே குருவுக்குரிய தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி அன்னதானம் பண்ணலாம். வியாழக்கிழமையில் பெரும்பாலும் அன்னதானம் பண்ணிட்டு வரது நல்லது. நீங்கள் இப்போ பிறந்த கிழமை, நட்சத்திரம் அந்த மாதிரி நாளில் கூட அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். அன்னதானம் பண்ணிட்டு வரலாம், எல்லாம் செய்யலாம். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவுகள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியால் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய படிப்புக்கு உதவி பண்ணலாம், செய்யலாம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், இல்லை ஏழ்மையில் இருக்கிற ஆசிரியர்கள் கேள்விப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம், செய்யலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தனுசு ராசிக்கு கெட்ட நேரம் வந்தால் கூட அது நல்ல நேரமாக மாற்றிக்கலாம். நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறிடும். அதனால் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. அதில் வெற்றி பெற்று நல்வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதுக்கு நீங்கள் தயாராகிட்டு அது மூலிமா நான் சொன்னதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டு அதன் பயன்படுத்தி வந்தீங்கன்னா எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.